வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். திட்டக்குடி வங்கி ஊழியர் வீட்டில் கொள்ளை. வீட்டில் ஆட்கள் இருக்கும்போதே நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தால் பரபரப்பு. திமுக கவுன்சிலர் அலெக்சாண்டர் ஒன்றிய குழு துணை சேர்மனாக தேர்வு. போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இனி விரிவான செய்திகள். கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் தூய பரலோக மாதா பேராலயத்தில் 339வது விண்ணேற்பு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியில் உள்ள புகழ்பெற்ற புனித பரலோக மாதா பேராலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கும். இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் ஜெபமாலை தோட்டத்திலிருந்து நாதஸ்வரம் மங்கள இசையுடன் இறை மக்களால் கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வாழை மரங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் கொடிப்பட்டம் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு மரியே வாழ்க கோஷத்துடன் கொடியேற்றம் நடைபெற்றது. இதையடுத்து கொடியேற்ற சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் காலை மாலை நேரங்களில் திருவிழா திருப்பலி, நற்கருணை பவனி, மறையுரை நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி மரியன்னை மாநாடும், 11ஆம் தேதி புதுநன்மை விழாவும், 14ஆம் தேதி கூட்டு திருப்பலியும் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 15ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் திருவிழா தேரடி திருப்பலியும் நற்கருணை பவனியும் இறைமக்களின் கும்பிடு சேவையும் நடைபெறும். கொடியேற்ற விழாவில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கலைஞர் கருணாநிதியின் நினைவு தின நாள் மரக்காணத்தில் திமுகவினர் மௌன ஊர்வலம். மரக்காணத்தில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தையொட்டி மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய சேர்மன் தயாளன் ஆகியோர் முன்னிலையில் திமுகவினர் மௌன பேரணி நிகழ்ச்சி நடத்தினர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய சேர்மன் தயாளன் ஆகியோர் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கோவில்பட்டி அரசு கலை அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் உங்கள் சேவகன் பவுண்டேஷன் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு போதைப்பொருள் மற்றும் பாலியல் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு கலை அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் திருச்சி உங்கள் சேவகன் பவுண்டேஷன் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு போதைப்பொருள் மற்றும் பாலியல் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி உங்கள் சேவகன் பவுண்டேஷன் நிறுவனர் ராமச்சந்திரன் வரவேற்புரை வழங்கினார். கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமி, அரசு கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் நிர்மலா ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ், கோவில்பட்டி வட்டாட்சியர் சரவண பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே போதை மற்றும் பாலியல் குறித்தான குற்றங்களை பற்றி சிறப்புரையாற்றினர். காவல்துறை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் பேசுகையில், மாணவ மாணவிகள் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்திற்கு தங்களது படிப்பு சம்பந்தமாகவோ வேறு ஏதும் தகவலை அறிந்து கொள்வதற்காகவோ அல்லது தகவல் தெரிவிப்பதற்காகவோ எப்போது வேண்டுமானாலும் தாராளமாக வரலாம். எப்பொழுதும் குற்ற செயலுக்காகவோ அல்லது குற்ற வழக்கிற்காகவோ வரக்கூடாது என்பது எனது வேண்டுகோள் என தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவியர்களிடையே கலந்துரையாடி அவர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கினார். தொடர்ந்து அரசு மனநல மருத்துவர் ஜனா பாலியல் குறித்தான விழிப்புணர்வு உரையை நிகழ்த்தினார். நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தூத்துக்குடி மாவட்ட சேவகன் பவுண்டேஷன் தலைவர் ரமேஷ் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் நிறைவாக உங்கள் சேவகன் பவுண்டேஷன் முருகேசன், கல்லூரி பேராசிரியர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்தார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு போதைப் பொருளால் நான் உட்கொண்டு அப்படின்னா நான் மட்டும் பாதிப்பு அடைகிறேன். அடுத்தது யாரு? அடுத்து இமீடியட்டா என்னால் பாதிக்கப்படுறது யாரு? போதைப் பொருள் விழிப்புணர்வு போலீஸ் ஆக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஈவன்
காலேஜுக்கு கம்பெஷன் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தெரிவிக்கப்படலாம், அந்த ஆன்டி டேக் கமிட்டிக்கு தெரிவிக்கப்படலாம். அடுத்தது நான் சொன்ன அந்த 8300 நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே சரி, இதுக்கு மட்டும் கிடையாது, எங்களோட போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், காவல் நிலையங்களாக இருக்கட்டும், இல்லை என்னோட டிஎஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும், யார் எப்போ வேணாலும் படிப்பு ரீதியாக இருக்கட்டும், நான் குரூப் 1 ஆஃபீஸர். ஸோ மேடம் சொன்ன மாதிரி நானும் ஆடியோ மேடம்லாம் ஒரே பேட்ச்மெண்ட்ஸ் நாங்கள். ஸோ குரூப் 1 சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்குறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக நீங்கள் சொல்லணும், இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணுனாலும் காவல் நிலையத்தையோ இல்லை டிஎஸ்பி ஆஃபீஸ் என்னோட ஆஃபீஸை அணுகலாம். பட் என்னோட ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா, அங்கே வரக்கூடிய காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய நீங்கள் யாரும் ஒரு அக்யூஸ்டாக மட்டும் வரக்கூடாது. வருவீங்களா? அப்படி யாரும் அக்யூஸ்டாவோ இல்லை ஒரு சஸ்பெக்ட் பர்சனாவோ அந்த மாதிரி யாரும் வந்துருக்காங்க. ஸோ திட்டுக்குடியில் தனியார் வங்கி ஊழியர் வீட்டில் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 26 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் திருட்டு. திட்டக்குடி காவல்துறையினர் விசாரணை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வதிஷ்டபுரம் பகுதியை சேர்ந்தவர் பிரபு. இவர் விருத்தாச்சலத்தில் தனியார் வங்கியில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு பிரபு அவரது மனைவி கமலேஸ்வரி மற்றும் மகன் யாஷ்வின் குழந்தையுடன் வீட்டில் வழக்கம் போல் படுக்கை அறையில் தூங்கியுள்ளனர். பின்னர் இன்று காலை எழுந்து வீட்டின் முன்பக்க கதவை திறக்க வந்த பொழுது கதவு திறந்து கிடந்துள்ளது. அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பிரபு வீட்டின் உள்ள மற்றொரு அறையில் பார்த்தபோது பீரோவில் இருந்த 26 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து பிரபு திட்டக்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் திட்டக்குடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இரவில் வீட்டில் ஆட்கள் உள்ளே இருக்கும் பொழுதே மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே சேந்தநாடு கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் ஊராட்சி ஒன்றியம் சேந்தநாடு, சேந்தமங்கலம், ஆண்டிக்குழி, வானம்பட்டு, உடையநத்தம், சோமாட்சிபாளையம் ஆகிய ஊராட்சி பகுதி மக்களுக்கு சேந்தநாடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது. இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் வசந்தவேல், தனி வட்டாட்சியர் மணிமேகலை, மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன், சேந்தநாடு தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர். மேலும் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திட்டம் 10ஆம் மாதம் போன்றவற்றை வருவாய்த்துறை எடுத்துக்கொண்டுள்ளது. வீடு கேட்பவங்க கேட்கிறவங்க விருத்தாச்சலத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விருத்தாச்சலம் நகர திமுக சார்பில் முக்கிய வீதிகள் வழியாக அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நகர திமுக இளைஞரணி சார்பில் பேருந்து நிலையம் முன்பு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி ஜங்ஷன் சாலை, பாலக்கரை சந்திப்பு, கடைவீதி வரை மௌன ஊர்வலமாக வந்து பாலக்கரை கடைவீதி ஆகிய இடங்களிலும் அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் நகர செயலாளர் தண்டபாணி தலைமையில் எழுத்தாளர் இமயம் என்கிற அண்ணாமலை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் முத்துக்குமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார், நகரமன்ற தலைவர், மருத்துவர் தலைவர் சங்கவி முருகதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன், திமுக விவசாய சங்க மாவட்ட அமைப்பாளர் கோனூர் மதியழகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த அமைதி பேரணியில் மாவட்ட ஆதிதிராவிடர் அமைப்பாளர், நகர துணை செயலாளர் ராமு, மாவட்ட பிரதிநிதி வயலூர் பழனிசாமி, நகர பொருளாளர் ஒப்பந்ததாரர் மணிகண்டன், நகர துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, நம்பிராஜன், வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் நாச்சியார் இளங்கோவன், நகர இளைஞரணி அமைப்பாளர் பொன் கணேஷ், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பூதம்பூர் முத்துக்குமார், நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார், நகரமன்ற உறுப்பினர்கள், நகர சிறுபான்மையினர் அமைப்பாளர் அன்சார் அலி, ஆட்டோ பாண்டியன், தங்க அன்பழகன், நாச்சியார்பேட்டை முத்துக்குமார், அருள்மணி, செந்தில்குமார், மாவட்ட நகர நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதய நாயகர்
கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தமிழர்களுக்காக உழைத்திட்டு மறைந்த மாமேத முத்தமிழ் மாவட்ட நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வரவேற்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் அக்கா பானுமதி நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கார்குடல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் அக்கா பானுமதி நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் BR நீதிவள்ளல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை மாவட்ட செயலாளர் BR நீதிவள்ளல் வழங்கினார். இதில் கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார், ஒன்றிய அமைப்பாளர் விமல்ராஜ், வழக்கறிஞர் தன்ராஜ், செல்வமணி, சந்திரசேகர், இளவரசன், ரமணா மற்றும் கார்குடல் முகம் பொறுப்பாளர்கள் கவியரசன், வினோத், கிருஷ்ணன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் அரசு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அக்கா எனும் அம்மாவிற்கு வீர வணக்கம் 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 தியாக தலைவரின் தமக்கை அக்கா எனும் அம்மாவிற்கு அக்கா பானுமதி அவர்களுடைய நினைவு நாள் இன்று கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் களப்போராளி BR நீதிவள்ளல் அவர்களுடைய தலைமையில் காடல் முகாம் சார்பாக விருத்தாச்சலம் விருதாம்பிகை அம்மனுக்கு பட்டுப்புடவை, வளையல் உள்ளிட்ட பல்வேறு சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்த பெண் வீட்டார்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுரை திருக்கோவிலில் ஆடிப்புற திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கடந்த 29ஆம் தேதி விருதாம்பிகை அம்மன் சன்னதியில் கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனின் புறப்பாடு, அபிஷேக ஆராதனைகள், திருத்தேரோட்டம் உள்ளிட்ட வகைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நாளை அதிகாலை 4 மணி அளவில் விருதகிரீஸ்வரர் விருதாம்பிகை அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற உள்ளதால் பெண் வீட்டார் சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்தனர். முன்னதாக விருதாம்பிகை அம்மனுக்கு பட்டுப்புடவை, வளையல், பழ வகைகள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு சீர்வரிசைகளுடன் செண்டை மேளம், மங்கள வாத்தியங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து விருதாம்பிகை சன்னதிக்கு வந்தனர். பின்னர் அன்னப்பட்சி வாகனத்தில் எழுந்தருளிய விருதாம்பிகை அம்மனுக்கு பச்சைப்பட்டு உடுத்தி வளையிலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மனின் வீதி உலாவும் நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கோலாகலமாக ஆடிப்புற விழா. சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகத்தை ஆன்மீக இயக்க துணைத் தலைவர்கள் அன்பழகன் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 53ஆம் ஆண்டு ஆடிப்புற விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவானது மங்கள இசையுடன் தொடங்கி ஆதிபராசக்தி அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மேலும் ஆன்மீக குரு பங்காரு அடிகளாரின் திருப்பாதுகைகளுக்கு பாத பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலச விளக்கு, வேள்வி பூஜைகள் நடைபெற்றன. ஆடிப்புற விழாவையொட்டி சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் ஆன்மீக இயக்க துணைத் தலைவர்கள் அன்பழகன், செந்தில்குமார், ஸ்ரீதேவி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுயம்பு அன்னைக்கு அபிஷேகம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு ஆதிபராசக்தி அம்மனை வணங்கிவிட்டு சுயம்பு அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தார்.
இதனைத் தொடர்ந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட செவ்வாடை பக்தர்கள் சுயம்பு அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். இந்த பாலபிஷேகமானது ஆடிப்புற தினம் இன்று நடைபெற்றது. இந்த ஆடிப்புற நிகழ்ச்சியில் அமெரிக்கா, இலங்கை, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி உள்ளிட்ட மாநகரங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள், சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஆதிபராசக்தி மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ரமேஷ், மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அகத்தியன், லட்சுமி பங்காரு கலைக்கல்லூரி தாளாளர் ஆஷா அன்பழகன், செவிலியர் கல்லூரி தாளாளர் ஸ்ரீலேகா செந்தில்குமார், டாக்டர் மதுமலர், இசையமைப்பாளர் தேவா, ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன், தென்னிந்திய ரயில்வே ஓய்வு பெற்ற பொது மேலாளர் ஜெயந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் பொறுப்பாளர்களும் பக்தர்களும் செய்திருந்தனர். நல்லதொரு விழாவாகும். தவம் மேற்கொண்டு உற்சாகமும் மரமாகவும் இருக்கின்றவர்கள் தலையில ஒரு கட்சி கடையில் வச்சுட்டு 1 by 1 போகணும். கையில ஏற்றிட்டு போகணும். தீச்சட்டி எடுத்துட்டு போறவங்க 1 by 1 வரிசையா கோவில்பட்டி இல்லத்தார் நடுநிலைப்பள்ளி சார்பில் கோவில்பட்டி வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இல்லத்தார் நடுநிலைப்பள்ளி சார்பில் கோவில்பட்டி வட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் KRA பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டிகளை மாவட்ட தொடக்கப்பள்ளி அலுவலர் மேரி டயானா, ஜெயந்தி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயபிரகாஷ் ராஜன், மெட்ரிக் மாவட்ட கல்வி அலுவலர் முருகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் கொக்கோ, ரிங்பால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உடற்கல்வி ஆசிரியரும் குறுவட்ட செயலாளருமான ஜெயக்குமார் மற்றும் உடல் கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தலைமையில் முன்னாள் மறைந்த தமிழக முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்தை அலங்கரித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பேரூராட்சி பகுதியில் கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பேரூராட்சி தலைவர் பாபு, செயற்குழு உறுப்பினர் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர் கோபால், பேரூராட்சி துணைத் தலைவர் செல்வசூர்யா சேதுபதி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் நாகராஜ், முருகன், சுமதி, குப்புசாமி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஆட்சிக்காடு கிராமத்தில் தண்டு மாரியம்மன் கோவிலில் ஆடிப்புற பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. மரக்காணம் அருகே ஆட்சிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற தண்டு மாரியம்மன் கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடிப்புற விழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இதுபோல் இந்த கோவிலில் ஆடிப்புற விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் உள்ள வேணுகோபால் சுவாமி கோவிலில் இருந்து பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அக்னி சட்டி எடுத்தல் மற்றும் அம்மன் அலங்கார வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா உபயதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.
உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு துணை சேர்மன் பதவிக்கான இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த திமுக கவுன்சிலர் அலெக்சாண்டர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய துணை சேர்மனாக இருந்து வந்த இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அந்த பதவி காலியானது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய குழு துணை சேர்மன் பதவிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அலெக்சாண்டர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அலெக்சாண்டர் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக வட்டார வளர்ச்சி அலுவலரும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான ராஜேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதையடுத்து துணை சேர்மன் தேர்தலில் வெற்றி பெற்ற அலெக்சாண்டரை கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயலாளரும் சங்கராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், ஒன்றிய பெருங்குழு தலைவர் ராஜவேல் மற்றும் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன், மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் வாழ்த்தினர். அரசு பேருந்தில் உயிரை பணயம் வைத்து ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடியே பயணம் செய்யும் அரசு பள்ளி மாணவர்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு பள்ளி கல்லூரி நாட்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு பேருந்துகள் மூலமாக காலை மாலை என இரு வேளைகளிலும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததாலும் குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகள் வராததாலும் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடியே பயணம் செய்யும் அவல நிலை தொடர்கதையாக ஏற்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் அரசு பேருந்தில் மங்களம்பேட்டை பகுதியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் தங்களது உயிரை கையில் பிடித்தபடி ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி நேரத்தில் போதிய பேருந்து வசதி இல்லை எனவும் வேலைக்கு செல்பவர்கள் பள்ளி மாணவர்கள் என அனைவரும் ஒரே நேரத்தில் பயணம் செய்வதால் பேருந்தில் இடமில்லாமல் மாணவர்கள் படிக்கட்டிலும் ஜன்னல் கம்பிகளிலும் தொங்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆதலால் போக்குவரத்து துறை அதிகாரிகள் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை பகுதிக்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திட்டக்குடி வங்கி ஊழியர் வீட்டில் கொள்ளை. வீட்டில் ஆட்கள் இருக்கும் போதே நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தால் பரபரப்பு. திமுக கவுன்சிலர் அலெக்சாண்டர் ஒன்றிய குழு துணை சேர்மனாக தேர்வு. போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.